நம்ம ஹேண்ட்ஸம் ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட ஆக்ஷன் பட கதை என்னன்னா ஆக்ஷன் விஷால் படம் இல்ல. சரி, நம்ம ஆக்ஷன் ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட சாணக்கியா பட கதை என்னன்னா சாணக்கியா நம்ம கோபிச்சந்த் அவர்களோட படமாச்சு. சரி, நம்ம சாணக்கியா தரமான ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட வாரு பட கதை என்னன்னா வார் டைகர் ஸ்டாப் அவரோட படமாச்சுன்னு சொன்னா நம்ம கிறிஸ் பட ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட ஃபேன்ஸ் கண்டிப்பாவே சண்டைக்கு வருவாங்கன்னு எனக்கு தெரியும். பட் கடைசியா ஒரு முறை நம்ம வார் பட ஹீரோ ரித்திக் ரோஷன் அவர்களோட ஃபைட்டர் பட கதை என்னன்னா இதுவும் ஒரு இந்தியா பாகிஸ்தான் எல்லை பிரச்சனையை பத்தின படம் தான். இந்த படத்துல நம்ம ரித்திக் ரோஷன் ஒரு ஃபைட்டர் ஜெட் பைலட், நம்ம தீபிகா படுகோன் ஒரு ஹெலிகாப்டர் பைலட், நம்ம அனில் கபூர் தான் இவங்க எல்லாரோட கேங் லீடர். இப்படி இருக்கும்போது பாகிஸ்தான் டெரரிஸ்ட் இந்தியன் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்றாங்க. அதுக்காக நாம எப்படி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மூலமா பதிலடி தருகிறோம், அதன் பிறகு என்ன நடந்ததுன்னு இந்த மாதிரி பல்வேறு வகையான விஷயங்களுக்கு ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ் மூலமாவும் மெமரபுளான மோமெண்ட்ஸ் மூலமாவும் மனம் நிறைய அளவுக்கு பதில் சொல்லி அனுப்பியிருக்க படம் தான் இந்த தங்கம் வெள்ளி வைரம் மூவர்ணமே நமக்கான மந்திரம்.